மேஷம், எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். நிலுவையில் இருந்த அரசு தொடர்பான உதவிகள் வந்து சேரும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு: முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்க நன்மைகள் பெருகும். ரிஷபம், தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை உயர்த்துவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு: மகாலட்சுமிக்கு செவ்வரளி புசார்த்தி வழிபட செல்வம் சேரும். மிதுனம், உங்கள் ராசியில் குரு இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். இளைய சகோதரர்களிடமிருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து வணங்க மன நிம்மதி கிடைக்கும். கடகம், திட்டமிட்டபடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரலாம். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு: விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட தடைகள் விலகும். சிம்மம், உங்களின் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களிடமிருந்து சுப செய்திகள் வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு: சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் செய்வது மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பது சிறப்பு. கன்னி, வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு: தன்வந்திரி பகவானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும்.